வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ப்ரோ. வணக்கங்க. சரி ப்ரோ, இப்போ டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் 2 கொஸ்டின் கேட்டுக்கிறேன். தாராளமா. முதல் கொஸ்டின், நேற்று நம்மளுடைய முதலமைச்சர் திருச்சி கிழக்கில் பேசுனதை பார்த்தீங்களா இல்லையா? ஃபுல்லாக பார்த்தேங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க? கன்ஃபார்மா? ஃபுல்லாக க்ளீனாக பார்த்துட்டேன். ஒன்று. ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் என்ன, நம்ம தமிழ்நாடுடைய முதலமைச்சர் யார்? மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். விஜய். எஸ். கன்ஃபார்மா? ஆமாம். மாற்று கருத்து? நோ. அவர் தானே? எஸ், அதான் பார்த்தோமே, எல்லாரும் பார்த்துட்டோமே. இல்லை ப்ரோ, நான் திருப்பி கேட்குறேன். கன்ஃபார்ம் தானே? 100% கன்ஃபார்ம். இது ரியாலிட்டிங்க. நான் சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா கன்ஃபார்ம். ஓகே. ஏன் நான் இது கேட்குறேன்னா, ஏன்னா நடந்த சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி போச்சு. ஏன்னா இப்போது இன்னமும் வந்து எப்படின்னா, நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு முதலமைச்சர் வந்து மக்களை சந்தித்து பேசுகிற மாதிரி இல்லை. எஸ். இது வந்து பியூர்லி ஒரு திருப்பி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. ஆமாம். புரியுது? யார் இதில் முதலமைச்சர், இல்லை முதலமைச்சரா இல்லை யாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலாக வந்து அவர் பேசுனது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரசிகர்களை ஆரவாரப்படுத்தணும். எஸ். அதுலேயே வச்சுக்கணும், படத்தில் நடிக்கிறது இல்லை. ஸோ வந்து படத்தில் வந்து டயலாக்லாம் வந்து பேச முடியாதுக்கப்புறம் இப்போ நேரில் தான் பேசணும். ஸோ அவங்கள வந்து அப்படியே வச்சுக்கிறதுக்காக, விட்டு விலகாம அவருக்கு அந்த ட்ரெண்ட்லேயே வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அப்படி தான் பேசியிருந்தார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்பர் 1, இந்த பேச்சை சார் பேசியிருக்காருல்ல, ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து தானே பேசுகிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ அப்படி இருக்கப்ப இதை சார் படித்து பேசியிருக்காருங்கிறப்ப, ஒன்று அந்த சிந்தனை திறன் இருக்குல்ல, டோட்டலாக கிடையாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சரி. அதை படித்தவங்களுக்கு, ஸ்டேஜில் பேசினவங்களுக்கு சிந்தனை திறன் கம்மியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இது எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு டீம், அவங்க கொடுக்க போற நபரை அவங்கள பத்தின சிந்தனை வந்து ரொம்ப லோவா இருக்கும். இதெல்லாம் அவர் படிப்பாருப்பா, யோசிக்க மாட்டாருப்பா அப்படிங்கிற நபர்கள் ரொம்ப ஃபன்னா அவர் ட்ரீட் பண்றாங்க. அப்படிதான் இருக்கணும். எஸ், அவர் யோசிக்க மாட்டார், அதெல்லாம் படிப்பாரு, ஒன்றும் பிரச்சனை, என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பாரு அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது முதலமைச்சருக்கான ஸ்பீச்சா, இது இப்படியா இருக்கணும், எவ்வளவு வேல்யூவா இருக்கணும். இதை படிக்கிற கொடுத்துருக்காங்களோ பார்த்து படிக்கிறபடி, இது நான் முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர், என்ன எழுதிட்டு இருக்கீங்க, எவ்வளவு தப்பா இருக்குது, மக்கள்கிட்ட நான் வந்து விஷயத்தை நன்றி தெரிவிக்க போறேன், அதுல ஃபுல்லா ஹேட்டடா எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, கரெக்டா எழுதி கொடுங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு புதுசா ஒண்ணு வாங்கி அதையாவது பேசியிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இல்லைங்கிறப்ப தப்பு. அதுதான் ஏன் அவர் அது படிச்சாரு, திருப்பி அதே மாதிரி படிச்சாரு தான் பாத்தீங்களா, படிச்சாரு, படிச்சு சொன்னாப்புல. அது ஏன் அப்படி பண்றாரு அவரு? எஸ், ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல, அவங்களோட தொண்டர்களை அவர் அரசியல் படத்துல என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க, என்ன பேசினாலும் கிளாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுவும் செலக்டிவ்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்களை கூட்டு முன்னாடி குறைச்சிருக்காங்க. அந்த பெண்கள் எப்படி ரியாக்ட் பண்ணக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். பாத்துறீங்களா? பாத்துட்டோம். அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? எஸ், இந்த FDFSல படம் பார்க்க போறப்ப ஹீரோவை போட்டு அடிச்சோம் அப்படின்னா, வில்லன்கள் அடிப்பாங்கல்ல போட்டு, அப்போ ஐயோ போட்டு அடிக்கிறாங்களே ஹீரோன்னு அழுவாங்க ஸ்கிரீன்குள்ள. அது மாதிரி ரியாலிட்டியில நினைச்சுக்கிட்டே அவங்க அழுகிறாங்க. ஸோ அப்போ வந்து விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை தான் சொல்ல முடியும், அவங்க ரசிகர்கள், அவங்கள பொதுமக்கள் மாதிரி எனக்கு தெரியல, அவங்க ரசிகர்களை வந்து என்ன பண்ற, ஆட்டி வச்சுட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? இப்போமே பொம்மை மாதிரி, அதாவது நீ இப்படி போ இப்படி வா, அதாவது என்னுடைய கட்டளைக்கு நீ வந்து இதுவாகும் உறுதியா. ஸோ அப்படிதான் கிளியர் கட் பிரதர். இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்டேன் பார்த்தீங்கன்னா, யார் முதலமைச்சர்னு சொல்லிட்டு கேட்டேன் தெரியுமா? எதுக்கு தெரியுமா கேட்டேன்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்க பாருங்க. சரி. உள்ள இடம் இல்லை, அதனாலதான் இடம் நிற்கிறது கூட இடம் இல்லைங்க. நாங்க சொல்றோம் உங்களுக்கு உள்ள அலோடுங்க, இப்போ எனக்கு புரியல ஆக்சுவலா வந்து அங்க என்ன நடக்குது. பாஸ் வச்சு வெளியே நிக்கிறாங்க, உள்ள போலீஸ், ஓகேவா? அங்க என்ன குரல் கொடுக்குறாங்க? திமுக அராஜகம். எனக்கு புரியல, இப்ப யார் ஆட்சியில இருக்கா? சிஎம் சார் தான். நான் அதுதான் நான் கேட்கறேன், இப்ப யாரு முதலமைச்சர்? இப்ப டவுட் ஆகுது எனக்கு. கரெக்டா நான் கேட்டது தப்பா? கரெக்டா. அப்புறம் ஏன் இவங்க என்ன சொல்றாங்க, திமுக அராஜகம்ன்றானுங்க? மென்டலி கொஞ்சம் சிக்கல்ல இருக்காங்க அவங்க. மென்டலி சிக்கல்னா திமுகன்ற ஒரு விஷயத்தை விஜய் பதிவு வச்சிட்டாருன்றீங்க. தீய சக்தின்னு பதிவு வச்சிருக்காரு, வெறுப்பு அரசியல பதிவு வச்சிருக்காரு. ஓகே, தவறு. அது ஒரு மாற்று கட்சி, இத்தனை வருஷமா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி இருந்திருக்காங்க, மக்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, அதனால மக்கள் பலனச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்கடிச்சு, தீய சக்தி, கெட்டவங்க, நான் ஹீரோ, ஸ்கிரீன்ல ஹீரோ, இங்க வந்தனால இங்கேயும் நான் ஹீரோ, எனக்கு வில்லன் திரைக்கதைக்கு வேணும், ரியாலிட்டிக்கு வேணும், அப்பதான் நான் சர்வே பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அப்ப கெட்டவங்கன்னு ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில், தமிழக அரசியல். ஸோ அப்ப டிஎம்கே வந்து நீங்க தீய சக்திங்கிற டேகை போட்டு லாக் பண்றீங்க. ஸோ பாருங்க, அவர் மீட்டிங் அவரை பார்க்க வந்திருக்காங்க, அவரோட ஆட்சி, இப்ப அவரோட ஆட்சியில வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆமா, சீரியஸா. சரி சொல்லுங்க. சோ அப்படி இருக்கப்ப அங்க அவரு திமுக அராஜகம் ஒழிவுங்கிறாருன்னா எவ்வளவு மென்டலி உங்க ஃபாலோவர்ஸை நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க.
இப்போ அது மட்டும் இல்லை, நேற்று வந்து இன்னொரு விஷயம் பேசினா, அப்புறம் நீங்க கவனிச்சிங்களா, அது கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு தெரியல, கவனிச்சிங்களா? இப்போ நீங்க பார்க்கலாம் என்ன கவனிச்சிங்க. நேற்று அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, எனக்கு எம்ஜிஆரை விட வந்து எனக்கு அதிகமான ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு போட்ட விட இவருக்கு அதிகமான ஓட்டு போட்டிருக்காங்க, எனக்கு போட்டீங்க, போட்டதெல்லாம் கரெக்டு தான், ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டுதான் நல்லா இருந்திருக்கும். அப்போ நீங்க என்ன பதிய வைக்கிறீங்க? இதைத்தான் எக்ஸாக்ட்லி நான் சொன்னேன். இதை நீ எழுதி கொடுத்துருக்கீங்களா, டேய் எம்ஜிஆரை விட நான் பெரிய, எம்ஜிஆர் சாரை விட நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி இது கன்வே ஆகுது. ஆகுது. டக்குன்னு என்ன சொல்றா போல, நான் அவருக்குள்ள நான் கம்பேர் பண்ணல, பண்ணிட்டு கம்பேர் பண்ணலன்னு அர்த்தம் அது. அதை விட நான் பெரிய ஆளு, இப்ப ட்ரெண்டுக்கு நான் தான் எம்ஜிஆர் சாரோட நான் வேல்யூ எனக்கு அதிகம், புரியுதுங்களா, அதிகம் நான் வச்சிருக்கேன். ஸோ சினிமால இருந்து அரசியலுக்கு வந்ததுலையும் வந்த நபர்களையும் இப்ப நான் தான் நம்பர் ஒன்னுங்கிற விஷயத்த கேட்டு வாங்க கூடாதுங்க. அப்படின்னா நீங்க தைரியமா சொல்லணும், ஓட்டு வாங்கியிருக்கேன் நான் தான் கெத்து நீங்க சொல்லணும். சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணலங்கிற விஷயம்லாம் எதை பேசினாலும் கரெக்டா பேசுங்க, நம்பிக்கையா பேசுங்க, சரடா பேசுங்க. இப்போ சினிமாவில் பாத்தீங்கன்னா ரஜினி சார் ஓவர்டேக் பண்ணிட்டேன், நான் தான் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு பதிய வச்சு அது விஷயங்கள்லாம் பண்ணாரு. அதே போலதான் அரசியலும் பண்ணிட்டு இருக்காரு. உண்மைதானே அது? கிளியர் கட்டுங்க. இப்ப இது பாக்குற டிவிக்கு பாலோசனை சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி எங்க தலைவர் வந்து நீங்க ஹேட் பண்றீங்களா, வெறுக்கிறீங்களா, இதனால உங்களுக்கு பிடிக்க மாட்டேது அப்படிங்கிறாங்க. பிரதர் உங்களுக்கு புரியல, சீரியஸாவே இந்த மாதிரி விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள தாக்கத்தை உண்டாக்கும். உண்மை. சாதாரண வார்த்தைகள் நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப ஒண்ணு தெரியுமா, எங்க தலைவர் வந்து எம்ஜிஆர் சாரோட ஓட்டு அதிகம் வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி பேச்சு பாவம். சாதனையா பண்ணிட்டாரா, எம்ஜிஆரை காலி பண்ணிட்டாரா எங்கால, அது பதிவு இது வரும். அப்புறம் இப்ப எப்படி வந்து அஜித் விஜய் மாதிரி இப்ப எம்ஜிஆர் விஜய், இது கொண்டு வரதுக்கு தாங்க பிளானு. அதான் பேசுறாங்க பிரதர், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது தமிழக வரலாற்றே மாத்திர ஒரு கதையா இருக்குது. இப்ப எம்ஜிஆர் சார் வந்து வந்திருக்காரு, அந்த நேரத்துல ஓட் பேங்க் வாங்கியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அப்ப இருக்க அரசியல் சூழல் காலகட்டம் அவர் ஒரு விஷயத்தை ஹேட் பண்ணி எதிர்த்து வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாரு அப்ப இருக்க பிரஷர்ல. சோ அதுவும் இதுவும் ஒன்னா, அவரோட நீங்க பெரிய ஆளா அதை நீங்க பதிவு பண்றீங்க. ஆனா அப்படி ஒரு விஷயமே இல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரி விஷயங்களை அவர் பதிவு பண்றப்பலாம் அந்தந்த கட்சிகள்ல இருக்க ஆளுமைகள் இல்லாத நேரத்துல அதை பண்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து என்னமோ சொல்றீங்களாமே 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அது நீங்களா கொண்டு வந்தீங்க, ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்னாரா? சரி, ஓகே, ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாவே இருக்கட்டும், கரெக்ட், எல்லாம் கரெக்ட். சரி, இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு முதல் கொடுத்தது யாரு? கலைஞர் கொடுத்தாரா? சரி, ஓகே. இப்ப அப்படியே வாங்க, இந்த பக்கம் வாங்க. இப்போ நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்ப மாசம் 1000 ரூபாய் போட்டுக்கிறீங்க. அப்புறம் வந்து உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துக்கிறீங்க. யாரோட திட்டம் அது? கலைஞரையா திட்டம். கலைஞரையா முக ஸ்டாலின் திட்டம், முன்னாள் முதலமைச்சர். அப்ப நீங்க என்ன பண்ண சொல்லணும், இந்த திட்டம் நல்ல திட்டம், நாங்க இதை வந்து பயன்படுத்திருக்கோம் சொன்னா நல்ல அரசியல்வாதி. அப்புறம் ஏன் வந்து இது வெளிப்படுத்த மாட்டேன்? திமுக ஒண்ணும் பண்ணல சொல்ற, நல்ல கெட்டதான் பண்ணிச்சுன்ற, அப்புறம் எதுக்காக இந்த திட்டத்தை தொடர்றீங்க? ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த எக்ஸாம்பிள் சொன்னா மக்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். கிராமங்கள் ஆலமரம் இருக்கும் தெரியுமா? சரி, ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு டீம் பிளான் போட்டுச்சான் ஆலமரத்தை வெட்டலான்னு. ஆனா பிளான் போறதுக்கு அந்த மரத்தோட நிழல் வேணும், அதுல உட்காந்துக்கிட்டே திட்டம் போட்டுச்சா அந்த மரத்தை வெட்டிடலான்னு. அப்ப எவ்வளவு முட்டாள்களா இருப்பாங்க அவங்க. ஆலமரத்தை வேரோட அறுக்க முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதுக்கான பிளானை நீங்க அதோட நிழல்ல இருந்தா நீங்க போடுறீங்க, வெட்டுறதுக்கு போடுறான். அவ்வளவு சிந்தனை திறன் குறைவா இருக்க மனிதர்கள் அவங்க இருக்காங்க. அரசால இயங்க முடியல. அரசு எப்படி இந்த அரசு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, போன அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் இப்பதான் வருது பாருங்க. ஆமா, இது இன்வெர்டர்ல ஓடிட்டு இருக்கு, பவர் இன்வெர்டர்ல ஓடிட்டு இருக்கு. தினமும் நான் சொல்லிட்டு இருக்கேன் கரண்ட் இங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன பண்றது? அப்படிப்பட்ட பேசிக் தானே இது. ஆமா, எங்க கவர்மெண்டால இயங்க முடியல, நிர்வாகத்திறன் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இப்ப எங்க கவர்மெண்ட் இயங்குறதுன்னா அதோட ஃபார்முலாவே போன கவர்மெண்ட் கொடுத்த ஃபார்முலால தான் நாங்க இயங்கிட்டு இருக்கோம். அப்படி விஷயத்தை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அது ஒத்துக்க மாட்டாங்களே. திமுக ஒண்ணும் பண்ணல, இவ்வளவு பண்ணதானே இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அவங்க போட்ட பேஸ்மெண்ட் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒத்துக்கிட்டு போங்க. ஆமா, ரொம்ப எனக்கு வருத்தமான விஷயம் இருக்கு. இதை நானே பதிவு பண்ணிடுறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை. டிவிகேல உள்ள விஜய் சாருக்கு ஓட் பண்ண பெண்கள் கிட்ட நான் கேட்கிறேன், என்ன விஷயம்னா, சார் வந்து நேற்று சொல்றாரு திரை கவர்ச்சிங்கிறாங்க, கவர்ச்சினா நான் என்ன அப்படிங்கிறாப்புல. கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு தெரியாது, இப்ப கண்டினியூ பண்ணுங்க. நிறுத்திட்டாப்புல, நீங்க கண்டினியூ பண்ணீங்க. என்னது? நான் பெண்களை மதிக்கிறேன். இல்லங்க, அவருக்கு சொன்னார்ல, கவர்ச்சி நான் என்ன, அப்ப நீ யாரு? ஆமா, நீங்க மியூட் வேணா போட்டுங்க பிரதர் ரேட்டிங்ல. நான் என்ன ஐட்டமா, நான் என்ன சொல்றது,
தவறான தொழில் பண்ற இதுவா கவர்ச்சி அப்படி ஆடுறாங்கன்னா கிளாமரான ஹீரோயின் கிளாமர். அப்ப நீங்க உங்க சிந்தனையில உங்க பேச்சுல இதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், இதை எழுதி கொடுத்துருக்கீங்களா, ஒரு பெண்ணை தப்பா கன்வே பண்ற மாதிரி கிடையாது. அப்ப நான் என்ன இதுவா அப்படின்னா அது என்னத்த சொல்ல வருது, பெண்களை தானே குறிக்குது. ஒரு முதலமைச்சருங்க ஆக்சுவலா கவர்ச்சினா ஒன்லி கிளாமர் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ கவர்ச்சிகரமான ஆஃபர்கள் போட்டிருக்கோம், கவர்ச்சிகரமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் திட்டங்கள்னா கிளாமரா இருக்கு, எனக்கு புரியல. வாட் இஸ் மீன் கவர்ச்சி? இன்னொரு விஷயம் நான் ஒத்துக்கிறேங்க, இந்த பக்கம் நான் வந்து பேசுறேன், கவர்ச்சி தான். விஜய் சார் பவரா தான் இருக்காரு, ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டுருக்காரு, பார்க்க சூப்பரா தான் இருக்காரு. பசங்களுக்கு அது பிடிக்குது, வா இந்த இந்த ட்ரெஸ் கோட் நம்மளே ஃபாலோ பண்ணலாம் நம்ம நினைக்கிறப்ப கேர்ள்ஸ்க்கு அது பிடிக்காதா? அது பிடிக்குது தானே, அது உண்மை தானே. அதை பார்த்தானே நீங்க நிக்கிறீங்க போறீங்க வரீங்க, ஒரு அமைச்சரா ஒரு பொறுப்பாளர் மேல யாரால கை விட்டுக்க போறப்ப கிரௌடே மொத்தமா கத்துது. ஏன் கத்துது? நீங்க அதை பண்றப்ப அழகா இருக்கீங்க, அது ஒரு கவர்ச்சி தானே. நீங்க ஹீரோ, ஹீரோ தானே, ஒரு ஒத்துக்கிறீங்க ஹீரோ தானே. பின்ன ஹீரோனா எது பண்ணாலும் பிடிக்கும் உங்களுக்கு. எஸ், இந்த ஆணாதிக்க சிந்தனை அப்படிங்கிறது உள்ள இருக்குங்கிறது வெளிப்படுது பாருங்க. நான் என்ன அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்துக்கு எதுக்கு டிவி கேர்ள்ஸ் கிட்ட எடுத்து வைக்கிறேன்னா, அவர் பெண்களை குறைச்சு மதிப்பிட்டு தர மதிப்பிட்டு ரொம்ப லோவா பண்ணி ஒரு விஷயத்த பேசுறாரு. ஆனா அதுக்கு நீங்களும் கிளாப்ஸ் பண்றீங்க, கத்துறீங்க, செலிப்ரேட் பண்றீங்க. உங்களுக்கு அது புரியுதா? அதுதான் புரியலையே, புரிய மாட்டேங்குதுங்க. எங்க நான் கத்தினு 2 வருஷமா கத்தினுக்கிறேன், பேச்சு எவனும் கேட்க மாட்டாங்க. கேட்காம என்ன பண்ணாங்க, சிஎம் ஆகி உட்கார வச்சிட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாப்புல, இதுவும் ஒரு பக்காவான ஒரு மேட்ரு. இது என்ன சொல்றேன், நானா கோட் சூட்ல நாங்க போடக்கூடாதா? கோட்டு சூட்டு போடக்கூடாது யார் சொன்னா? யாருமே சொல்ல. எனக்கு சொல்லி ஆகணும், இது கோட்டு சூட்டு போட வேணா. அதுக்கு சொன்னது யாரு? விடக்கூடாதுங்க. என்னங்க அது? ஏன் போட கோட் சூட்டு? கல்யாணத்துல மாதிரி போடுறான். நான் வந்து எங்க வெளியே போனா கோட்டு போடுவேன் நானு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. யாரு என்ன சொல்லி என்கிட்ட கோட் என்ன சிரிக்க கூடாதுங்க, சீரியஸான விஷயம் அது. எனக்கு புரியுது. அப்ப விஜய் சார முதலமைச்சரை ஏன் கோட்டு போட யார் தடுக்கிறது? யாருமே தடுக்கலையே. தடுக்கிறவங்களை சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு, என்ன ரீசனுக்காக அதை நீங்க பதவி வைக்கிறீங்க? என்னன்னா பேசணும், ஆக்கப்பூர்வமா பேசணும், உணர்ச்சியை தூண்டணும், ஒரு டெம்ப்ளேட் உருவாக்கணும். எப்ப நம்ம தலைவர் கோட் சூட் இனிமே போட்டு வரப்பெல்லாம் தோணும், போட வேணாம்னு சொன்னாங்கல்ல எங்க தலைவர் அப்படிதான் போடுவாரு. யார் இல்லாத ஒரு ஹேட்டடை உருவாக்கி நீங்க கிளாப்ஸ்க்காக ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, ஹேட்டட் அரசியல பரப்பிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப, நான் ஒரு விஷயம் நம்ம உண்மையா நம்புறேன் பிரதர். ஒவ்வொரு மனுஷனுமே தனியா, இப்ப பிரதர் ஆகட்டும், நீங்க இருக்கட்டும், நாளாகட்டும், நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி யோசிப்போம்ல, இன்னைக்கு நமக்கு கொஞ்சமாவது உண்மையா இருந்தோமா இல்ல முழுக்க ஃபேக்கா இருந்தோமா அப்படின்னு. ரொம்ப ஃபேக்கா இருக்கு, டூ மச் ஃபேக்கா இருக்காரு. இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குமே நல்லது கிடையாது. ஒரு தமிழக மக்களை, குறிப்பா தமிழக மக்கள் மட்டும் இல்லைங்க, அவங்க ஓட் பேங்க் மாறிட்டே இருக்கு. உங்க ஃபாலோவர்ஸ் நீங்க இவ்வளவு மோசமா ஏமாத்தவே கூடாது. உங்களை நம்புறாங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நீங்க மேனிபுலேட் பண்ணுவீங்களா? இவ்வளவு அவங்களை வந்து குறைச்சி மதிப்பிட்டு அவங்க சிந்தனையை இவ்வளவு குறைச்சி மதிப்பிட்டு இன்சல்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கும், நான் நம்புறேன் சார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்டுங்க, அவர் வந்து என்ன சொல்றாரு, சொல்ல வராங்க எதுவுமே, அது தமிழ்நாட்டில் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கல, நான் வந்து நல்ல ஆட்சியை கொண்டு போறேன்றத ஒரு விஷயத்த பதிய வைக்கிறாப்புல. ஓகே, வேணும்னு என்ன சொல்றாரு, நான் வந்தேன்னா சட்டம் ஒழுங்கு சரி செய்ய உடனே பண்ணிருவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், கன்ஃபார்ம் அதை விடவே மாட்டேன்னு. ஆனா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, கொலைகள் நடக்குது, பெண்ணை கொலை பண்றான், பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறான், இந்த மாதிரி கார் ஊத்தி சாவடிக்கிறானுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது ஏன் பண்ணலன்னு கேட்டா, இல்ல நீங்க வந்து போன ஆட்சியில போதை கலாச்சாரத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க, அதனாலதான் இப்போ அது தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியலங்க. இது இந்த ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணதான், இந்த பேச்சை, இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணா நீ வந்தேன். இங்க என்ன விஷயம் பிரதர், இதை நான் சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க ஃபாலோஸ் பாப்பாங்க நான் நம்புறேன். ப்ளீஸ் பாருங்க, பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. 2 எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். நம்ம ஒரு வீட்டுல இருக்கோங்க, ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம். அந்த வீடு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளான வீடா இருக்கு. இன்னைக்கும் நம்ம அந்த வீட்டை வந்து நகர வேண்டிய சிச்சுவேஷன் வருது, ஓனர் வந்து மாத்துறாங்க, ஓனர் மக்கள் வச்சுக்கலாம், நீங்க மாறி இருங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப இந்த வீட்டை பார்த்து பத்திரமா வச்சிருக்கோம், ஆணிலாம் அடிச்சு வச்சிருக்கோம், இந்த ஆணில இதை மாட்டிங்க, ஹர்ட் பண்ணாதீங்க, நல்ல வீடு இது, இதுக்கு மேலே அதுக்கு டேமேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கப்ப இவ்வளவு பெரிய ஆணி எடுத்து டம்மு நீங்க அடிச்சீங்கன்னா, ஏன்பா அடிக்கிறீங்க, நல்ல வீடுப்பா, ஏப்பா டேமேஜ் பண்ணி நம்ம கேட்போம். கண்டிப்பா கேட்போம். நம்பர் 1. ரெண்டாவது, இப்போ சொசைட்டியோட ரியாலிட்டியோட எக்ஸாம்பிள் சொல்றேன். பெண்ணை வந்து கட்டி கொடுக்குற ஒரு வீட்டுல ரியாலிட்டி அதானே, கட்டி கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப பொண்ணை பத்திரமா பாத்துங்கப்பா அப்படிங்கிறோம். வெளில போறப்ப டமால் அரையறான்னு வச்சுங்க, ஒருத்தவன் மாப்பிள்ளையே அரையறான், டேய் என்னடா பண்ற எங்க பொண்ணை அப்படின்னு கேட்கமா கேட்போம், கண்டிப்பா கேட்பாங்க. சோ அப்படி இருக்கப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நீங்க 6 மாசம் அமைதியா இருக்கேன்னு கேள்வி கேட்கறீங்க, 20 நாள் கேள்வி கேட்கறீங்க, நீங்க தமிழ்நாடு போட்டு இந்த பாடுபடுத்துறது, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க பெண்களுக்கு கொடுங்க நடக்கிறது எல்லாமே இந்த எக்ஸாம்பிள் வச்சா புரியும். நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, நாங்க ஓகே நீ பொண்ணு அடிச்சுக்க போற 6 மாசம் நீ பழகு, ஒன்னும் பிரச்சனை, இப்ப கல்யாணம் இருக்கு, நீங்க 2 பேரும் அடிச்சுட்டு பக்குவப்பட்டுருவீங்கன்னு போக முடியுமா? வீட்டை நீ வந்து இஷ்டத்துக்கு ட்ரில் பண்ணிட்டு போக முடியுமா நம்ம? சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். சோ சிக்கல் இருக்கு, இயல்புக்கு பொருந்தாத ஆபத்தான விஷயங்கள் இருக்குன்னா அதை நம்ம பேசித்தான் ஆகணும். 6 மாசங்களுக்கு நம்ம அமைதியா இருந்தா தமிழ்நாடு என்னங்க ஏங்க? நீ 6 மாசத்துக்கு அமைதியா இருந்தா திட்டத்தை நிறைவேற்றுறது, அது அந்த விஷயங்கள் நீ 6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. பட் ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து மேஜருங்க, மேஜர். இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து போலீஸ்லாம் பக்காவா ரெடி பண்ணி போட்டிருக்கேன், எல்லாம் சூப்பர் சீசியஸ் ஆகுங்க சொன்னாப்புல.
அது போலீஸ்லாம் போட்டு நான் கேட்கறேன், இந்த போலீஸ் திமுக ஆட்சியில வேலை செஞ்சுச்சு. நீங்க புதுசா இருக்கிறீங்களா? புதுசா வந்து பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஊசி போட்டு யாரா போலீஸ் சோஷியல் மீடியால பிரதர் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப கரெக்டான கேள்விகளை முன்வைக்கிறோம். பெண்களுக்கு கொடுமைகள் நடக்குது, டிவிக்குள்ள இருக்க பெண்கள் ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க, ஏன் பேச மாட்டீங்க அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறப்ப அவங்க ஜாம் ஆகுறாங்க. ஆமா நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? ஏன் நான் சொல்லட்டுமா, இப்பதாங்க வந்துக்கிறாரு, ஏங்க இப்படி பண்றீங்க? இப்பதாங்க அதான் எங்க தலைவரே சொல்லிட்டாரு, நம்ம இப்பதான் வந்திருக்கோம், காரணங்கள் பாருங்க, அவங்க அரசுல இந்த போதைப் பொருளால இருக்க மனிதர்கள், பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த அரசுல சிக்கல் பண்றாங்க, சோ இதை சரி பண்றதுக்கு லேட் ஆகுங்கிறத அவர் சொல்லிட்டாருல்ல, இதுதான் அவங்களோட ஆன்சரா இருக்கும். அது எப்பன்னு கேளுங்க, ஒரு நாள் இதை நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லலாமா, ஒரு நாள் இதை நான் சரி பண்ணி காமிப்பேன். என்ன பதில் இது? ஒரு நாள் சரி பண்ணி எப்போ? அதான் ஒரு நாள், ஒரு நாளுக்குள்ள. இப்ப அவங்க கிட்ட கேட்டா அதான் ஒரு நாள் சொல்லிட்டாருல, அந்த ஒரு நாளுக்குள்ள சிஸ்டர்ஸ், மை டியர் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு எதனா இப்போ சிஸ்டர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, அவங்க வீட்டுல எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்படிதான் சொல்லுவீங்களா? பரவாயில்ல விடுங்க, இப்ப அண்ணன் வந்து 2 நாள் தான், அது பரவாயில்ல, நடந்து போச்சு, இப்ப நடந்து போச்சு, பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து யாருக்கும் நடக்காது, சரி பண்ணிடுவாருங்கிறது. அப்படி இல்லைங்க. இப்ப திராவிட கட்சிகள் எவ்வளவு ட்ரை பண்ணி சொசைட்டில, ஆணாதிக்க சொசைட்டில பெண்களுக்கான ஸ்பேஸை வாங்கி கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுக்க பெண்கள் இரவு நேரங்கள் டிராவல் பண்றாங்க, என்ன சொல்றது, தொழில்களுக்கு போறாங்க, விஷயங்கள் பண்றாங்க, அன்டைம்ல கூட ஒர்க்லாம் போயிட்டு வர்றாங்கிறப்ப அந்த ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னா அதை நம்ம பேசினாலும் சரி வரும், எந்த கவர்மெண்ட்னாலும் சரி வரும். அதை பேசுறதுக்கே, தப்பு நடக்குதுன்னு சொல்றதுக்கே இவர் ஒரு என்ன சொல்றது, அந்த சம்பந்தம் இல்லாத ஒரு பதில சொல்லிட்டு போறாரு. ஒரு நாள் நான் சரி பண்ணேன், அந்த ஒரு நாளைக்குள்ள எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, பிரச்சனை வராது. நான் திருப்பி நான் முன்னாடி பதிவு வைக்கிறது என்னன்னா, இதை வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம திமுகவை எது வச்சு குற்றம் சாட்டணும், பெண்களுக்கு பாதுகாப்பு குற்றம் சாட்டுமே, அதே நம்ம ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு, இதை நம்ம என்ன பண்றதுன்னு சிந்திக்கணும். நான் திருப்பி அவர் உணர்வுன்றதுக்காக, அவங்க டிவி கட்சிகள் உணர்வுக்காக ஒன்னே தான் திருப்பி சொல்றேன், தனி மனித ஒழுக்கம் அது இருந்தா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் நடக்காது. தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா நீ என்னதான் நீ பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க மிலிட்டரி கூட நீ இருக்குங்க, அவன் தப்பு செய்யதான் செய்வான், இதுதான் உண்மை நிலவரம், அதை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்காம திமுக மேல கடுமையான வன்மத்தை பேசி ஒரு கேவல தீய சக்தி சொல்லி என்ன ஆயிடுச்சு பாருங்க. இப்ப பேச முடியுமா? அவங்க ஆட்சியை எழுந்துட்டாங்க, அவங்களை விட்டு இருந்தாலே தமிழ்நாடு வேற லெவல்ல இருந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமா இந்த டிவிகேங்கிற பார்ட்டி எவ்வளவு பெரிய ஆணாதிக்க சொசைட்டியை உருவாக்குது, இளைஞர்களை இப்போலேருந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது டிவிகேல உள்ள ஆண்கள், கேர்ள்ஸ், நீங்க கவனிங்க, டிவி கேர்ள்ஸ் கவனிங்க, உங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ற ஆண்கள் சோசியல் மீடியால எங்களை மாதிரி மாற்று சித்தாந்தம் போன்ற நபர்களை கருத்துக்களை பரிமாறுறப்ப கமெண்ட் செக்ஷன்ல பேசுற வார்த்தைகளை நீங்க கவனிங்க, முழுக்க பெண்கள் உடல் உறுப்புகள் சார்ந்த விஷயங்களை தான் அவங்க பதிவு பண்றாங்க, மிக மோசமான விஷயங்களை. சோ அதை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் உங்க முதலமைச்சருமே, நம்ம முதலமைச்சருமே பேசுறாரு. அப்ப கவர்ச்சி நான் என்ன இது வாங்குறாரு. சோ அப்ப பெண்கள் தான் கவர்ச்சி பொருளா இருக்காங்க, அப்ப ஏன் அது அசிங்கமா, ஏன் ஒரு பெண் கவர்ச்சி காட்டி வாழ்க்கையில முன்னேறக்கூடாதா, அது தவறாது. சோ அப்படி இருக்கப்ப சினிமால நான் சொல்றேன், சோ அப்படி இருக்கப்ப முழுக்க ஆணாதிக்க சிந்தனை கொண்ட நபர்களை வளர்த்துக்கிட்டு இருக்காரு டிவிகேக்குள்ள. அதை நீங்க தட்டி கேட்க மாட்டேறீங்க, அது தட்டி கேட்கறது கூட பிரச்சனை கிடையாது, அதை நீங்க செலிப்ரேட்டும் பண்றீங்க டிவிகே கேர்ள்ஸ். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்ப நீங்க பெண்கள் சொன்னீங்களா, இந்த பெண்கள் இப்ப முதலமைச்சருக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க பிரதர், நீங்க பாருங்க, இது கேட்ட மிரண்டுருவீங்க. இந்த வீடியோ பாருங்க. மாற்றம் வரணும்னு நினைச்சோம், கண்டிப்பா மாற்றம் கொண்டுட்டாங்க. இப்ப வந்து இந்த பாலியல் இருக்கிற பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு சிப்பு மட்டும் வச்சுட்டாரு. இப்ப 2500 கொடுக்க கூட வேணாம் எங்களுக்கு, ஒவ்வொரு மனுக்கு ரேஷன் கார்டு மாதிரி ஒரு சிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எங்க போனாலும் எங்க வர மாதிரி வீட்டுக்கு கொடுத்தாருன்னு வச்சுங்க. ஒவ்வொரு லேடிஸுக்கும் வீட்டுல எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சிப்பு வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு 2500 கூட எங்களுக்கு பணம் வேணாம், அது மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு பிள்ளைங்கன்னா அதுங்க எங்க போனாலும் எங்க வேணாலும் அது மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரணும். சிஸ்டம் நல்லா கொண்டு, படிப்பு நல்லா கொண்டு வராரு, மாற்றங்கள் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம், நல்லபடியா செய்வாருன்னு நினைக்கிறோம் நாங்க. சூப்பர் புரியுதுங்களா? அதாவது பெண்களுக்கு சிப்பு வச்சிருந்தோமா, சிப்பு, அந்த சிப்புல ஜிப்பா இல்ல சிப்பான்னு தெரியல, சிப்பு தான் நினைக்கிறேன், சிப்பா சொல்றேன். சிப்பு வச்சிட்டோம்னா அது எங்க போய் நம்ம கண்காணிக்கலாமா? இப்படி நாய்களுக்கு, பிராணிக்கு, இப்போ பெட்ஸுக்கு வந்து அந்த சிப்பு பொருத்தணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரி வந்து பொருத்த சொல்றாங்க. என்ன எனக்கு வருத்தமான விஷயம், எப்படியாப்பட்ட பெண்கள் இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஐடியாவாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அதான் அறிவு புரிதல் ரொம்ப குறைவா இருக்கு. நமக்கு ஹீரோ பிரைசிங் மோட்ல எக்ஸாஜரேஷன் சாரா பார்த்து எதனா ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லி பேசுறாங்க. அது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு. பெண்களுக்கு சிப் பொருத்தத்துக்கு நீங்க யாரு? இது ஒரு ஐடியாவா? முட்டாள்தனமான ஐடியா. அதை தாண்டி இன்னும் நான் சொல்றேன் பாருங்களேன், அங்கங்க டிவிகே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ற பெண்கள், சின்ன பொண்ணு கிடையாது, இந்த மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க, அம்மாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 2500 வேணாம், 2500 வேணாங்கிறாங்கல்ல, தயவு செஞ்சு டிவிக்குள்ள இருக்கவங்க
நோட் பண்ணுங்க. இந்த அம்மா பேர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படி நோட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி சோசியல் மீடியால யாரெல்லாம் 2500 ரூபாய் வேணாம்னு சொல்றாங்களோ அவங்க அந்த திட்டம் நடைமுறைக்கு வர்றப்ப கொடுக்காதீங்க. ஆனா அந்த திட்டம் நடைமுறைக்கு வரணும். அதன் அடிப்படையில் தான் மக்கள் ஓட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஓட்டையும் போட்டுட்டு வேணாம்னு சொல்றதுக்கு 4 பேரை செட் பண்ணி பேச வைக்கிறீங்கன்னா அவங்களை நோட் பண்ணிக்கங்க. ஈவன் அந்த தெருக்கல்ல இருப்பீங்கல்ல, சோ அவங்க நோட் பண்ணி சர்வே எடுக்கலாமே, தப்பு இல்ல. தாராளமா சர்வே இன்கேஸ் பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படின்னா கூட திட்டம் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறப்ப அது கடைசி ஒரு 6 மாசம் பண்ணா கூட, இனி ஃபியூச்சர்ல பண்ணா கூட, அப்ப இந்த மாதிரி வேணாம்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்க கொடுக்கவே கூடாது, கொடுக்க விடக்கூடாது. அதை பண்ணுங்க. இல்ல எனக்கு இது வந்து இப்ப பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தானே இருக்குது. இது என்ன, அவங்க யாருங்க, மனுஷங்க ஈக்குவல். அது மென் அண்ட் உமன்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறப்ப அவங்க எங்க வேணா டிராவல் பண்ணுவாங்க. பசங்க எங்க வேணா தைரியமான பெண்கள் உருவாக்குறது யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? திராவிடம் தாங்க. அப்ப சிப்ப வச்சு நீ ஒரு பொண்ணை நீ அனுப்புறனா அப்ப என்ன இது? இது பிராக்டிகலி இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனா இப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட பெண்கள் டிவிக்குள்ள இருக்காங்க பாருங்க. அதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு சீரியஸ்லி சொல்றேன், இதை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. ஓகே, நீங்க இந்த மாதிரி இருக்க வரைக்கும் நாங்க ஜெயிச்சுட்டே தான் இருப்போம். அப்போ எந்த மாதிரி ஆட்களை வச்சு விஜய் வேலை பண்ணிட்டு இருக்காரு புரியுதுங்களா? இவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாதுங்க. இப்ப திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன சாதனைகள் சொன்னா கூட தெரியாது. விஜய் ஓட்டு. ஸோ வந்து இப்போ இவங்களை எப்படி மூல செலவு செய்வீங்க? முடியுமா? மாற்ற முடியாதுல்ல. அப்போ பார்த்துங்க, விஜய் எப்படியாப்பட்ட ஆட்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு என்ன சொல்றாரு, நான் தொடர்ந்து ஜெயிப்பேன்னா எப்படி இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிப்பார். தமிழ்நாடு நாசமா போட்டோம். சிம்பிளா பாருங்க, ஏன் 5000 பேர் உள்ள வச்சிருக்காங்க, அதுவும் குறிப்பா ஏன் பெண்கள் முன்வரிசையில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா, கடந்த 20-30 நாட்கள்ல முழுக்க மெஜாரிட்டி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தான் நடந்திருக்கு. பெண்கள் தவறு, பெண்களை தாண்டி சிறு குழந்தைகள் நடந்திருக்கு. அப்ப இதனால சொசைட்டில பாதிக்கப்படுறது அதிக பெண்கள் தான். நம்ம கூட நியூஸா பார்த்துட்டு அப்போ வருத்தப்பட்டு கருத்துக்களை பத்தி கொண்டு போயிருவோம். ஆனா அதை பாக்குற ஒவ்வொரு பெண்ணுக்கும், வீட்டுல தொலைக்காட்சியில பாக்குற பெண்ணுக்கும், ஈவன் டிவிக்கு சப்போர்ட் பண்ண கேர்ள்ஸுக்குமே பதட்டம் உண்டாகும். அச்சோ, சொசைட்டிக்குள்ள இப்படி நடக்குதா, நமக்கு நடக்குமா, நம்மள மாதிரி ஒரு பெண்ணுங்கிறனால நடந்திருக்கு அப்படிங்கிற பதட்டம் உண்டாகும். சோ அப்ப அந்த விஷயத்தை அழிக்கிறதுக்காக பெண்கள் ஜாலியா இருக்காங்க, நான் பேசுறப்ப செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்றதுக்காக முழுக்க நீங்க பெண்களை உட்கார வச்சிருக்கீங்க. அதுவும் எந்த மாதிரி பெண்கள் அப்படின்னா, இந்த மாதிரி பேசுற பெண்கள், இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாஸ் வச்சுட்டு வெளியில நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அப்ப உள்ள இருக்கிறது யாரு? எனக்கு தெரியல உள்ள இருக்கிறது யாரு. ஃபில்டர்ட் மீன்ஸ் அவங்களும் ஃபேன்ஸ். அப்புறம் ஏன் இந்த பாஸை கொடுத்தீங்க? ஏன் பாஸை கொடுத்து வர வச்சுங்க? இப்ப 5000 பேர் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப வெளில நிக்கிறவன் யாரு? பாஸ் வச்சிருக்கான். என்ன நடக்குது? இப்ப இது யாருக்கு செய்யற துரோகம்? அவங்களுக்கே செய்யற துரோகம் தான். அது அவங்களுக்கு புரியாது. டிவிக்கு உள்ள தொண்டர்களுக்கு அது புரியாது. முழுக்க உங்ககிட்ட இருந்து ஓட்டை வாங்கிட்டு அவங்க உங்களை வச்சே கேம் ஆடுறாங்க. என்ன சொல்றது, உங்களை வச்சு திட்டங்கள் வேணாம் சொல்ல வைக்கிறாங்க. டிவிக்கு ஓட் பண்ண பெண்கள்ல நான் சொல்ற அம்மாக்கள் சொல்றேன், கண்டிப்பா அந்த 2500 ரூபாய் திட்டம் பாசிபிள் சொல்லி நம்பி ஓட் பண்ணாங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க. சோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். நீங்க வந்து சிலிண்டர் கொடுக்கறதா ஒரு அம்மா பேசிருக்காங்க, சிலிண்டர் கொடுக்கறதெல்லாம் பாசிபிளே இல்ல, 2500 ரூபாய் பாசிபிள் இல்ல, அது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசி உங்களே மேனிபுலேட் பண்ணி உங்ககிட்ட இந்த ஓட்டை வாங்கிட்டு உங்க வாயிலே இந்த திட்டம்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்ல வைக்கிறாங்கன்னா, அப்போ உங்களை எந்த அளவுக்கு நீங்க உங்களை வந்து அறிவு குறைவுன்னு சொல்லி நம்ம வார்த்தை சொல்ல கஷ்டமா இருக்கு. நம்ம மக்கள் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்லலைங்க. அந்த வார்த்தையை சொன்னா கிளியர் கட்டா புரியும். உங்களை முட்டாள்னு நினைச்சு இந்த விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். தமிழ்நாடு மக்கள்லாம் உஷாரானவங்க கேள்விப்பட்டேன். அந்த உஷாரெல்லாம் இப்ப இல்ல. கொஞ்ச நாளைக்கு ஹீரோ பிரைசிங் மோட்ல அவங்க இருக்காங்க. அதனால மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிளா இருக்கு. ஒன்ஸ் அந்த பிம்பம் உடையறப்ப மக்கள் ரியல் அரசியல் வருவாங்கல்ல, இது வந்து ஹீரோ கிடையாது, இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, நம்மள அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஷயம் தெரிய வர்றப்ப எல்லாமே காலியாகும். அது விஜய் அவர் வாயில சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் இல்ல எல்லாருமே எல்லா பெண்களும் இப்ப அரசியல் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒன்னும் அரசியல் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா தாவே காண்ற கட்சியே இருக்காது. சீரியஸ்லி உண்மைங்க. அது அரசியல் தெரிஞ்சா அரசியல் என்ன நடக்குன்னு உற்று கவனிச்சாங்க. காலை இளைஞர்களும் பெண்களும் உற்று கவனிச்சாங்கன்னா டிவிகேன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது. 100% நான் சொல்றேன். சிம்பிளா சாலிட் சொல்யூஷன் ஒன்று. எனக்கு என் மொழிக்கு ஏற்கனவே சொல்றாங்க, பசங்க நாங்க அரசியல் பேசுறப்ப டிவிகே பாய்ஸ் நம்மள மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டுறாங்க. அதை பெண்கள் நீங்க டிவிகே கேர்ள்ஸ் கவனிங்க நான் சொல்லிட்டேன். அது அப்படிதான் ஆஷா தான் போயிட்டு இருக்கு. நாங்க பேசுறதுக்கு அவங்க பதில் சொல்லவே விரும்பல, எங்க மீது ஹேட்டர் பரப்புறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, டிஎம்கே தீய சக்திங்கிற டேக் வச்சனால அது கூட நாங்க சப்போர்ட் பண்ற எல்லாமே தீய சக்திகளா வில்லன்களா நாங்க தெரியும். ஓகே, அதை நாங்க டீல் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஸ்டில் நம்புறோம் பசங்க அரசியல் புரிதலுக்கு வருவாங்க அப்படின்னு. ஆனா கேர்ள்ஸ் நீங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள திராவிட ஐடியாலஜி கொண்ட பெண்களும் சரி, டிவிகே கேர்ள்ஸும் சரி, இந்த மாதிரி மிக மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தி நான் பார்க்கல சோஷியல் மீடியால. சோ உங்களோட அரசியலை நீங்க அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீ டிவிகே கூட சப்போர்ட் பண்ணுங்க, நோ இஷ்யூ. ஆனா ஸ்டில் அரசியல் பேசுறப்ப திராவிடம் சித்தாந்தம் கொண்ட நபர்கள் கேர்ள்ஸ் இருக்காங்களா, டிஎம்கே கேர்ள்ஸ் இருக்காங்களே, அவங்க பேசுற அரசியலை கவனிங்க. அவங்க கூட அரசியல் டிஸ்கஷன் ப்ளீஸ் பண்ணுங்களேன், ப்ளீஸ் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. சாலிடா உங்களுக்கு அரசியல் புரிதல் வரும். அப்புறம் இன்னொரு விஷயமும் நேற்று பார்த்தோன்னா மீட்டிங்ல ஒரு சொல்றாப்ல, அது என்னன்னா, என்ன குதிரை பேரம், நாங்கள் குதிரை பேரம் ஒன்று நடத்தலையே, என்ன குதிரை பேரன்றீங்க,
இது என்னது இது புரியல எனக்கு. இது என்ன சொல்றாப்புல, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்து அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சாங்க, இது இப்படிலாம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு இதுவாயிட்டாராம். அப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி நான் குதிரை பேர் நடத்தினேன். இது பேர் என்ன, இது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஏன் உங்களுக்கு திடீர்னு ஓட்டு போட்டாங்க எப்படிலாம் பிரதர்? 5 நாள்ல மாறிச்சா மனம்? என்னப்பா இப்படி ஆட்சி பண்றது மாறிச்சா? மக்களுக்கு நல்லது பண்றது ஏடிஎம்கேல இருந்து அவங்களால பண்ண முடியாதான். அதனால இந்த பக்கம் போனாதான் நல்லது பண்ண முடியுமா? அதுக்காக ஓட்டு போட்டாங்களா, வேலை மெனக்கிட்டு வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஓட்டு போட்டாங்களா மக்கள், ராஜினாமா இவங்க பண்ணுவாங்களாம். மக்கள்கிட்ட ஒரு சின்ன டவுட் கூட கன்சல்ட் பண்ணாம ஆலோசிக்காம அவரே யாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ மக்களே, அவங்கதான் ஓனர் உனக்கு. இப்ப திரும்ப ரீஎலெக்ஷன் பண்றதெல்லாம் வேலையா? அங்க இருக்கவங்களுக்கு வேலையா? கவர்மெண்ட்டுக்கு இது வேலையா? அப்புறம் என்ன சொல்றாப்புல, இந்த மாதிரி திமுக குற்றம் சாட்டி திமுக தான் வந்து வேலையை பண்ணிச்சுன்னு சொல்றாப்பு. நான் கேக்குறேன், அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை எப்படி வந்து நீங்க கூப்பிட்டீங்க, வந்து சேர்ந்தாங்க உங்களுக்கு சேர்ந்தாங்க, அது பேர் என்ன? அது பேர் என்ன? ராஜினாமா பண்ணிட்டு வந்து டிவிக்கு ஜாயின் பண்றாங்க, 25 எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்றாங்க, எப்படி பண்ணுவான்? என்ன விஷயம், எனக்கு ஹோல்சமா நம்ம எவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறதே எனக்கு புரியல. ஏன்னா அது எதுவுமே ஏன்னா நம்ம லாஜிக்கா உண்மைக்கு புறம்பா இருக்கப்ப நம்ம அது கோவப்படுறோம். அதாவது ஒரு முதலமைச்சர், சின்ன சாம்பிள், இது வீடியோ முடிய போது நம்ம நம்புறோம் பாருங்க, ஏன் மேல பழைய தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறாரு. ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வரலாற்றுல இப்படி பேசினதே இல்லைங்க. குழந்தை மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல. இது முதலமைச்சரோட ஸ்பீச். அதான் நான் சொன்னேன், டே இது முதலமைச்சர் ஸ்பீச்சே கிடையாதா, ஒண்ணு ஒழுங்கா எழுதி கொடுங்கறான்னு சொல்லி சொல்லாம அதை பேசிக்கிட்டு இருக்காருங்க. அவர் பச்சை குழந்தை மாதிரி ஏன் மேல பழிய போடுறான் பாவன் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, தம்பியா இருந்தா அண்ணன் சொல்லுவாங்க, பழி போறான். முதலமைச்சரோட டோனா இது, அட்டையரா இது, ஆட்டிடியூடா இது. இது ஏத்துக்க முடியாதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிரதர், இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. இது இப்போ திருச்சிக்கு போறாருல, போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது சிஎம் ரூட்னால 9 மணிக்கே, எப்படி 9 மணிக்கே பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஜனங்களை இறக்கி விட்டு ரூட்டு அந்த பக்கம் போயிடுச்சுங்க, நீங்க என்ன பண்ணுங்க நடந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க பப்ளிக் எப்படி பேசுறாங்க பாருங்க. நீங்க நடக்க முடியாது, ரோட்ல சாக வேண்டியதா? இதான் அரசியல, இதான் விஜய, அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோமா? மனசாட்சி வேணாமா? அவர் எப்போ வர்றாருங்கிறக்கான இப்போ காலி பண்ணால் என்ன செய்யுது? தலைவர் வந்து 4 மணிக்கு தான் விஜய் வராருங்களாம். அதனால் இப்போ 11 மணிக்கு எல்லாமே பிளாக் பண்ணி 4 கிலோமீட்டர் எல்லாத்துமே நடந்து போக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, அனுபவிச்சுட்டு நடங்க அப்படின்னு எல்லாம் மக்கள் பேசிட்டு போகிறாங்க. போன தடவை ஸ்டாலின் வந்திருந்தாரு, ஜெயலலிதா வந்தப்போ கூட வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ கூட இது மாதிரிலாம் காவேரி பாலம் பிளாக் பண்ணதில்லை. இன்னைக்கு இல்லை. ஆட்சி ஒழிய வேண்டும். தமிழகத்தின் எதிர்காலம் நாரகொலியா நாசமா போயிருச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன அடுக்குமா? இது என்னங்க இது? இது வரைக்கும் யாருக்கும் பண்ணது இல்லையா? மக்களோட வெறுப்பை ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு மீட்டிங் நடத்த போறீங்க, நீங்க மக்களை உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் 5-6 பேர் செலக்டிவா உங்களை பிரைஸ் பண்ணக்கூடிய பீப்பிள் தான் உள்ள விடுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதான் நீங்க போட்ட பிளான்ங்கிறப்ப நீங்க அவங்க வர்றதுக்கான ஸ்பேஸ் உங்க மீது பற்று கொண்டவங்க தானே. இவ்வளவு ஓட்டே போட்டிருக்காங்கல்ல, 1.5 கிலோமீட்டர் நடக்க மாட்டாங்களா? அவங்கள நடக்க விடுங்க, மக்களை ஸ்பேஸா விடுங்க. மக்கள் பாவம் குழந்தைய தூக்கின்னு வெயில்ல வராங்க. உங்க இந்த மீட்டிங் வந்த உங்க ஃபாலோவர்ஸ்க்கு பார்க்கிங் தூரமா வச்சுட்டு அதுக்கு ஒரு தனி வழி நடக்கிறதுக்கு வச்சுட்டு அதுல ஃபுல்லா கேமரா வச்சு அவங்க வந்து எங்க தலைவர் வாழ்க கத்திட்டே ரீல்ஸ் போட்டு வரட்டும், மக்களுக்கு பஸ் ஃப்ரீயா போயிட்டு வரட்டுமே. இல்ல இது திட்டமிடுதல்னு ஒண்ணு இருக்கணும் இல்லங்க. இப்போ நம்ம சிஎம் வராருன்னா பஸ் போற ரூட், அது போற ரூட், இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி போகணும்னு சொல்லிட்டு நீங்க ரூட் மாத்தி போனோம். இதுனா இது ஒன்றும் புரியலையாது. 4 மணிக்கு நடக்கிற மீட்டிங்க்கு நீங்க 9 மணில இருந்தே பஸ்ஸை திருப்பி விட்டீங்கன்னா அவங்க என்ன மனுஷங்க தானே அவங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் செய்திகள்ல வந்து பருப்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது பஸ் அந்த சைடு விட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்பாற்பட்டதுங்க. அதே போல இன்னொன்னு நான் சொல்லி எனக்கு மனசுல இருக்குதுங்க, அது இது வெளியே வருது. அது ஏன்னா தப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாகுது. என்னன்னா, இப்போ மக்களை சந்திக்கிறார், நன்றி சொல்றதுக்கு 5,000 பேர் தான் மக்களா? இல்ல ப்ரோ, நான் தப்பா கேட்டேன்னா என்ன தப்பு? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ மக்களை சந்திக்கிறது ரெடி போகணும். எல்லா எம்எல்ஏக்கு என்ன பண்ணுவாங்க, சிஎம் எவனும் வர முடியாது பக்கத்துல. இப்போ ஃபுல் போலீஸ் இருக்குது. அப்படியே வந்து ஒரு வணக்கம், ஒரு சுத்திட்டு வரத்தானே. ஒரு 2 மணி நேரம் மாநாடுக்குலாம் ரேம்ப் ஆக போறீங்க. மாநாடுக்கு போனீங்களே, இப்ப சுத்துறதானே. அதுல வெறும் 5வது பேருக்கு மட்டும்தான் வந்து மக்கள் ஷவுட் பண்ணிடுவாங்க, கத்திடுவாங்க. எனக்கு கொடுமை நடந்துட்டு இருக்கு, ஆனா கொஞ்சம் பாருங்கன்னா பெண்களை இப்படி பண்றாங்கன்னு உண்மையான என்ன சொல்றது ரோஷமுள்ள பெண்கள் கத்திடுவாங்க, எங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னா கொஞ்சம். அதுக்காக தான் 5,000 பேர் மட்டும் சந்திக்கிறாரா? அப்ப சொல்றீங்க 5,000 பேர் மட்டும்தான் சந்திப்பு திருச்சி கிழக்கு. இது புதுமையா இருக்குங்க. ஏங்க அப்புறம் ஒண்ணும் இல்ல, எஸ்ஓபின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, 5,001 மேல வந்தா கூட வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போது வந்து இந்த மாதிரி எங்களை இது கொடுமைப்படுத்துறாங்க. சரி, இப்போ ஆட்சி தானே, ஏன் 1,00,000 பேர் கூட்டு வச்சு ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து நடத்து காசா இல்ல?
ஒரே இது ஏங்க அப்புறம் ஏங்க அப்ப திமுக மேல போய் சொன்ன அப்ப நீ மட்டும் இப்ப SOP போட்டு எல்லாம் போலீஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து வச்சு நீ பண்றல அப்ப அவங்க இப்ப பேசினா போலீஸ் எங்களை தடுக்கிறாங்க ஒடுக்குறாங்க இப்ப என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க சேம் இதெல்லாம் என்ன இது டிஎம்கேவை தீய சக்தின்னு சொன்னீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல சொல்லுவாங்க தீய சக்தி த ஹோல் கியூப் நீங்க அதான் நீங்க பண்றீங்க அதுதான் உண்மை இன்ட்டு 3 இல்ல கிராஸ் கியூப் 3 நீங்க அந்த வேலை தான் பண்றீங்க இன்னொரு விஷயம் நம்ம சொல்றோம் நீங்க தமிழக மக்களை உங்களுக்கு ஓட்டு போட்ட டிவிக்கு ஃபாலோவர்ஸ் மாதிரி ஹேண்டில் பண்றீங்க அது ஆவாது அதுக்கு உதாரணம் இன்னைக்கு இந்த 9 மணில பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் வயசானவங்க ஸோ அவங்களுக்கு ஆதங்கம் உங்க மீது வந்துகிட்டு இருக்கு அவங்க உங்க ஃபாலோவர்ஸ் மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல சார் சந்தோஷம் சார்னு பேச மாட்டாங்க எல்லாம் மாறிட்டு இருக்கு அதாவது அவர் வந்து இப்போ என்ன சொல்றாப்ப அதாவது ஒரு முதலமைச்சரா வந்து பேசுறாங்க முதல் வாட்டி மக்களை சந்திக்க வர்றார் சரிங்க மக்களை சந்திக்கிறேன் இப்போ மக்களை சந்திக்கிற முதலமைச்சராகி தான் சந்திக்கிறீங்க ஸோ நீ தான் கிங்கு அப்போ வந்து நீங்க திருச்சி மக்கள் கிட்ட என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் அப்புறம் வந்து நான் இந்த திருச்சி தொகுதிக்கு நான் இதை பண்ண போறேன் இந்த திட்டங்களை நான் கொண்டு வர போறேன் இந்த திருச்சிக்கு இந்த முக்கியமான ப்ராப்ளம்லாம் இருக்கு அதெல்லாம் சரி செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை எடுத்துட்டு வந்து நீ பேசியிருந்தேன்னா you are chief minister greatest chief minister பட் ஆனா அத பத்தி ஒரு வார்த்தை பேசலங்க அது அங்க கிளாப்ஸ் வாங்காது அது அங்க கிளாப்ஸ் வாங்காது திட்டங்களை கொண்டு வந்து அது ட்ரெண்ட் ஆகாது ஹேட்ரட் ஸ்பீச் வெறுப்பு அரசியல் மட்டும் தான் இங்க ட்ரெண்ட் ஆகும் இப்ப போயிட்டு சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் ஒன்னு டிஎம்கே டிவிக்கேங்கிறீங்களே அடிப்படையே ஏதாவது இருக்கா சிஎம் ஆயிட்டீங்க நீங்க இந்த டேர்மை யூஸ் பண்ணி நீங்க சிஎம் ஆயிட்டீங்க ஸ்டில் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க எதிர்கட்சி குறைகள் சொல்லாத அதுக்கு தான் எதிர்கட்சி ஒண்ணு இருந்தா தாங்க நீ நல்ல ஆட்சி நடத்த முடியும் இது பேசிக்குங்க இது தெரியாம அந்த அமைச்சர் ரமேஷ் அருகில் நிறுத்துற அமைச்சர் 2031 எதிர்கட்சி இல்லாத ஒரு ஆட்சி ஒன்று உருவாக்குறேன் அது பேர் என்ன தெரியுமா மன்னராட்சி தட் இஸ் கால்ட் மன்னராட்சி சோ மன்னராட்சி நீ தான் கிங் அப்படின்னா அப்ப நீ என்ன ஒரு வேளை டிவிக்கு 234 தொகுதி ஜெயிச்சுச்சுன்னா என்னங்க ஆயிருக்கும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்ப என்ன ஆகும் தமிழ்நாடு சீரழிஞ்சிரும் கரெக்டா இல்லையா ஆப்வியஸ்லி ஒரு எதிர்கட்சின்ற ஒண்ணு இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும் அத கூட தெரியலையே என்னங்க இது அவ்வளவுதான் அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு என்னன்னா 234 டிவிக்குங்கிறது இம்பாசிபிள் இன் ஃபியூச்சர்ல 100 வருஷங்களுக்கு இம்பாசிபிள் அது நடக்காது தமிழ்நாட்டுல ஆனா அவங்களுக்கு அங்க அதை பேசினா பின்னாடி இருக்க தலைவர் வந்து சிரிப்பாரு கடைசியா தொடலாம் முத்தம் கொடுக்கலாம் ஹக் பண்ணலாம் கிளாப்ஸ் வருது இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ சேருவாங்க அதான் கோல் மத்தபடி இந்த ஸ்பீச்ல துளியும் லாஜிக் இல்ல அவங்க பார்ட்டிலே லாஜிக் இல்லைங்க அவங்களுக்கு முழுக்க தலைவர்கிட்ட வந்து இந்த விஷயங்கள் பண்ணிட்டு ஸ்கோப் வாங்கணும் இன்னைக்கு அவர் தலைவர் தூங்க போறப்ப நம்மளை பத்தி தலைவர் நினைக்கணும் அதுதான் வேணுங்கிறது அவரோட கோல் பிரதர் கடைசியா நான் ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விட்டுக்கிறேன் இந்த ஜென்சி டிஎம்கே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அதை வந்து ட்ரோல் பண்ணி நிறைய பேர் போட்டு இருக்காங்க நான் வந்து ஓப்பன் சேலஞ்சு டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸோ அவங்க டிவிக்கு ஐடிவிங்கோ இல்ல அவங்க தலைவருக்கோ அவங்க பொதுச்செயலாளருக்கோ நான் ஓப்பன் சேலஞ்சு விடுறேன் இந்த மாதிரி அறிவார்ந்த இவங்க திமுக கொள்கையில கொண்டு வந்து பேசினாங்க அதே மாதிரி தாவேகா கொள்கையை பத்தி இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுங்க நீ போடுங்க நான் ஒத்துக்கிறேன் போடுங்க சத்தியமா கட்சியில் நான் சேர்ந்துடுறேன் இல்ல ஓப்பன் சொல்றேன் பிரதர் உங்களுடைய கொள்கைகளை வச்சு உங்களுடைய அதான் இளைஞர்கள் ஜென்சி இருக்காங்க நீங்க கூப்பிட்டு வச்சு உங்க கொள்கைகளை சொல்லி கொடுத்து ஒரு மீட்டிங் அவங்க போட்ட மீட்டிங் மாதிரி நீங்க போட்டு நீங்க ஒரு 10 பேர் இல்ல ஒரு 5 பேர் நீங்க ஓப்பன் சேலஞ்ச் நீங்க பேசுங்க நான் ஒத்துக்கிறேன் நான் உங்க கட்சியில் சேர்த்துக்கு தயாருங்க ஓப்பனா சொல்றேன் பண்ண சொல்லுங்க பாக்கலாம் என்ன கொள்கை நீ பேசுவ விஜய் என்னென்ன பண்ணாரு நீ பேசுவ கொள்கை வந்து விஜய் சார் தான் என்னென்ன படம் நடிச்சாரு அந்த படத்தை பத்தி டிஸ்கஷன் தான் நீ பண்ணுவ அவ்வளவுதான் அதான் கொள்கை இன்னொரு ட்ரோல் பண்றானுங்க சில பேர் வந்து என்கிட்ட கேக்குறாங்க கமெண்ட் செக்ஷன்ல டிவில சில புரிதல் நபர்களும் இருக்காங்க வேணா டிஸ்கஷன் பேசுவோம் நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்றது அது மாதிரி கூட பேசலாம் தாராளமா ஒரு 100 பேர் டிவிக்கெல்லாம் அரசியல் புரிதல் கொண்ட ஜென்சி இளைஞர்கள் 100 பேர் இங்க நம்ம இதுல பேசினாங்கல்ல திராவிட சித்தாந்தம் கொண்ட நபர்கள் டிஎம்கே ஜென்சி அதுல நான் பேசின 5 பேர்ல ஒரு பையன் 100 பேர் வெர்சஸ் ஒருத்தவர் டிஸ்கஸ் பண்ணுவோமே வாங்கல தாராளமா அந்த 5 ஜென்சி கிட்ஸ் அந்த அவங்க இருக்காங்கல்ல அதுல ஒருத்தர் போதும் இங்க நீங்க 100 பேர் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க டிஸ்கஷன் வச்சுக்கலாம் சீரியஸ்லி இது பாசிபிள் தானே 100 பேர் கூட இல்லையா பாசிபிள் இல்லங்க அவங்க வர மாட்டாங்க இல்லங்க நான் 100 பேராவது இருப்பாங்க நம்புறேன் 100 பேராவது டிவிக்கேல புரிதல் உள்ள ஜென்சி இருப்பீங்க நான் நம்புறேன் சோ 100 பேர் சேர்ந்து நீங்க அரசியல் புரிதலோட வாங்க இங்க அந்த 5 பேர்ல ஒருத்தர் வரட்டும் டிஎம்கே ஜென்சில ஒருத்தர் வரட்டும் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் லைவ்ல போலாம் ஒருவேளை தெரிஞ்சவங்க இருந்தா கூட அவங்க திராவிட கொள்கையை மட்டும் தான் பேசுவாங்க திமுக என்ன படிச்சு மட்டும் தான் பேச முடியும் வேற என்ன பேசுவேன் அங்க வந்து உட்காந்துட்டு திமுக ஒளிகள்னு தான் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம இளைஞர்கள் நம்மளே குறை சொல்லி சிரிக்கிறது டிவிக்கே அப்புறம் என்னது திமுக ஒரு தீய சக்தி அந்த டைலாக் ஃபேமஸ் என்னங்க அது தூர சக்தி
பூரசக்தி என்னங்க என்ன முதலமைச்சருங்க அவரு. ஆமா, முதலமைச்சரோட அது என்ன பூரசக்தி, தீரசக்தி, தூரசக்தி என்னங்க என்ன புரியல. என்ன கேரவானுக்குள்ள யார் எழுதி குத்தாதா? கேமரா வெயிட் பண்ணுது சார், இதான் சார் டைலாக். ஓ சூப்பர், இது பேசினா தியேட்டர்ல விசில் பறக்குங்கிற மீட்டர் ஓகே சூப்பர். சினிமாக்கு ரியாலிட்டிலயும் அதை பண்றீங்களே. இந்த சக்தி எஸ் தப்பு தப்பு தப்பு. அதிமுகவை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, பேரை சொல்றதுக்கு கூட தயங்குறாங்களா? எஸ் பாத்தீங்களா? அது பாத்தீங்களா? நீங்க ஒரு உயிரை எடுத்துட்டீங்க சார், நீங்க ஒரு உயிரை எடுத்துட்டீங்க. அதிமுகவை மீன்ஸ் உங்க பட சிக்கலப்ப உங்களை கை கட்டி நிக்க வச்சிட்டாங்கிறது எனக்கு வருத்தம் தான். ஒரு நடிகர் அதை பண்ணிடக்கூடாது. ஸ்டில் அதை பண்ண ஒரே காரணத்துக்காக நீ இந்த கட்சியை சிதைச்சு அந்த கட்சி மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தொண்டன் தீக்குளிச்சிட்டாரு. அதுக்கு நீங்க தான் முழுக்க காரணம். அது தெரியாது, ஏன்னா அவன் கொள்கைவாதிங்க. எஸ், அதிமுக பியூர் அதிமுக காரன். எஸ், அவன் உயிரை கூட உயிரத்துக்கு அதுதாங்க உண்மையான தொண்டனு. எஸ், நம்ம கிட்ட ஒரு தொண்டன் இல்ல, ரசிகர்கள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? அவங்க உங்களுக்காக வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. அவரோட உயிரை மாற்றிட்டு அவர் கொள்கைக்காக, ஏடிஎம்கே மீது கொண்ட பட்டிருக்காக, கொள்கைக்காக, மக்களோட தமிழ்நாட்டு நலனுக்காக கொண்ட கொள்கைக்காக அவர் உயிரை விட்டுருக்காரு. அதுக்கு நீங்க தான் காரணம்.